வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து கூமாப்பட்டி இப்படி ஒரு சாங் வந்து அவர் தங்கபாண்டி கூமாப்பட்டி அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ஏங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கர வைரலாச்சு. ஸோ அந்த ஏங்க அவர் பேசுகிற விஷயங்கள் அந்த டயலாக்லாம் வந்து எடுத்து என்ன பண்ணோம், அது சாங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்த பிறகு அதை வந்து ஃபஸ்ட்டு டயலாக் வந்து ஃபஸ்ட்டே வச்சாச்சு. அவர் ஏங்கங்கிறது வந்து தனித்தனியாக டிலேவாக செட் பண்ணோம். அப்புறம் நொங்கே நாங்கள் தான் நொங்கு அப்படின்னு சொல்லுவார். இன்னொருத்தர் ஃபேமஸே நாங்கள் தான் ஃபேமஸ்ம்பார். ஸோ இந்த டைலாக்லாம் தனித்தனியாக எடுத்து பிரித்து வச்சுக்கிட்டேன். அந்த ஏங்க அப்புறம் அப்படிங்கிறது ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிலே செட் பண்ணிவிட்டு ஸோ அப்படி தான் அந்த சாங் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் தனியாக எப்படி பீட் பண்ணியிருக்கேன், பீட் எப்படி க்ரியேட் பண்ணேன், அப்புறம் அப்படி ஒரு விஷயமா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். எங்க ஊரை பாருங்க, எங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஊர் இருக்காங்க. கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. இந்த தண்ணியில குளிச்சு வச்சுக்கோங்க. உங்க டப்ரேஷன் இருக்கா, லவ் பெரியரா, கல்யாணம் முடிச்சு 4 குழந்தைக்கு உங்க சந்தோஷம் இல்லையா, கவலைப்படாதீங்க, கூமாப்பட்டிக்கு வாங்க. எங்க தண்ணியில குளிச்சு வச்சுக்கோங்க. ஒரு சல்லடை போறாது, சக்கரை சாதி வராது, தண்ணி மேல போட்டு கூமாப்பட்டி இங்க சர்பட்டாட்ட இனிக்கும் இங்க தண்ணி தொட்டி எங்க. இந்த பாட்டை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி டயலாக்கை வந்து ஃபஸ்ட் நம்ம பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து ரிதம் எப்படி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த லேயர்ஸை நீங்கள் பாருங்கள். இப்போ அதாவது இதுலேயே இந்த பிஜிஎம் ஃபஸ்ட்டு பிஜிஎம்மில் பார்த்தீங்கன்னா 2 வகையான பீட் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு பீட் பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளார்னட் பிஜிஎம் ஒன்று போடும்போது அதுக்கு தனியாக ரிதம் செட் பண்ணியிருப்பேன். இந்த பிஜிஎத்திலே பாருங்கள். இந்த பீட் இந்த தர 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 அப்படிங்கிறதுல வந்து ஒரு நெக்ஸஸ்லேருந்து ஒரு இந்தியா கிட்ட ஒன்று எடுத்து அதுக்கு தனியாக அது மாதிரி அதை தனியாக கேட்டு பாருங்க. அப்படி ஒரு ஃப்ளூட் பிஜிஎம் ஒன்று போகும்போது அதில் டும் அப்படின்னு ஒரு சிந்த் டாம் ஒன்று சேர்த்துருப்பேன். சரணம் பார்த்தீங்கன்னா
தனனனனனனனே தனனனனனே தனனன தனனனே தனனனனனே அப்படிங்கும்போது ஒரு பீட் வந்து ராஜா ஸ்டைலில் ஒரு பீட் ஒன்று கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஃபேர் ஆகி நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. மணத்தை வெட்டி தின்னா கருப்பட்டி வாசம் மண்மணுக்கும் எங்க ஊரு பூக்களில் நேசம் நொங்குக்குள்ள ஊரு தப்பா தற்பது வானம் பொன்மினுங்கும் எங்க ஊரு பனையல வாசம் பனங்காடு கருங்காடு கம்மாயி களத்து மேடு எல்லாமே தரமான நம்பர் 1 ஐலாண்டு மேற்காட்டு தெற்காட்டு எங்க ஊரு கருப்பாட்டு எல்லாமே திமிரான ஜல்லிக்கட்டு புலிமா ஜல்லிக்கட்டு புலிமாடு அப்படி வந்த பிறகு ஸோ அதற்கு பிறகு வந்து ஒரு ஹைப்பாக ஒன்று பண்ணணும், ஒரு மெலடி பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ இந்த டியூனுக்குள்ளேயே போகும்போது எனக்கு ஒரு சாங் வந்து ராஜா சாரோட சாங் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு பாடல். அது வந்து தாரே ராரே ராரே தாரே ரரரே அந்த பாட்டில் அது வந்து அந்த மெலடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மெலடியை வந்து அதே மாதிரி இன்ஸ்பயர் ஆகி நான் அந்த சாங்கில் வச்சுருப்பேன். ஸோ அந்த சாங்கில் பேக்கப்பாக லீட் செக்ஷன் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். முதல்ல அந்த மெலடி கேட்டுக்கோங்க. மோதி மேகம் கொட்டுமே மழையா உசுர மோதி ரோத முறையுமே பனியா எங்க நீங்க வாங்க அந்த இடம் பார்த்தீங்களா? மலைய மோதி மேகம் கொட்டுமே மழையா உசுர மோதி ரோத முறையுமே பனியா மலைய மோதி மேகம் கொட்டுமே மழையா உசுர மோதி ரோத முறையுமே பனியா. பாட்டுக்கு பின்னாடி வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்கும்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போ வாய்ஸை மியூட் பண்ணிவிட்டு நம்ம அதை தனியாக கேட்டு பார்ப்போம். என்னென்ன பேக்கப் பண்ணியிருக்கேன், அதில் கார்ட்ஸ் என்ன வச்சுருக்கேன், பேஸ் கிட்டார் கார்ட்ஸ் என்ன வச்சுருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். மேகம் கொட்டுமே மழையா உசுர மோதி ரோத முறையுமே பனியா எங்க நீங்க வாங்க எங்க ஊரு இதுதான் நாங்க வாழும் தங்கத்தேரு எங்க நீங்க வாங்க எங்க ஊரு இதுதான் நாங்க வாழும் தங்கத்தேரு எங்க இந்த அரங்க கூமாப்பட்டி இங்க சர்ப்பத்தாட்டம் இன்னைக்கும் இங்க தண்ணி தொட்டி எங்க இந்த அரங்க கூமாப்பட்டி இங்க சர்ப்பத்தாட்டம் இன்னைக்கும் இங்க தண்ணி தொட்டி நண்பர்களே, நம்மளுடைய ஜீவராகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நிறைய ஆல்பம் சாங்ஸ் வந்து கொண்டே இருக்க போது
அதில் வந்து நீங்கள் கூமாப்பட்டி வீடியோ சாங் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம சாங் தான் இருக்கும். ஏன்னா நம்ம சாங் தான் வந்து முழு பாடலாக இருக்கும். மற்ற சேனலெல்லாம் வந்து அவருடைய தங்கப்பாண்டி பேசுனதை வந்து பீட் மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க. இதில் வந்து அவருடைய ஊரை சேர்ந்து அழகான வரிகளாக ஒரு பாடல் கொடுத்துருக்கோம். அந்த வரிகள் எழுந்து வந்து ரவுடி லட்சுமணன். இதுக்கு வந்து விஷுவல் கொடுத்தது வந்து விமு ஒளிப்பதிவாளர் இயக்குனர் வந்து விஷால் வந்து. லொக்கேஷன் வந்து திருப்பனந்தாள் சட்டஸில் தான் எடுத்திருப்போம். அந்த சட்டஸுக்குள்ளே அந்த பாட்டை முடிச்சாச்சு. 1 மணி நேரத்தில் சாங் வந்து நம்ம விஷுவல் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜீவராகம் யூடியூப் சேனலில் வந்து அடுத்த பாடல் வந்து கிறுக்கு கிறுக்கு அப்படிங்கிற ஒரு பாடல் வரப்போகுது. ரொம்ப அற்புதமான வந்து பிள்ளைங்களுக்கு, அதாவது பெண் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாடலாக இருக்கும். வந்து இந்த பாடலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3வது படிக்கும்போது எழுதி அதுக்கு டியூன் பண்ணி அதுக்கு வந்து எழுதி இசையமைத்து பாடி நடிச்சிருக்காங்க என்னுடைய பொண்ணு அஸ்மா அவர்கள். ரொம்ப ரிதமேட்டிக்காக இருக்கும் அந்த சாங் வந்து. அவங்க தான் வந்து மியூசிக் டைரக்டர் அந்த பாட்டுக்கு. அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க, பாடியிருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக பாடியிருக்காங்க. ஒரு குழந்தை. ஆமாம், ஒரு இங்கே பேசுங்க, மைக்கில் பேசுங்க. லிரிக்ஸும் நான் தான் எழுதினேன், பாடினது நான் தான், நடித்தது நான் தான், இசையமைத்தது நான் தான். ஆமாம், இப்போ வரப்போகுதுன்னு ஒரு 1 வீக்கில் அந்த சாங் வரப்போகுது. ரொம்ப அற்புதமான சாங் வந்து கோரியோ பண்ணியிருக்காரு விஷா. விமு அழகாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய சாங் நம்ம சேனலுக்கு வரப்போகுதுங்க. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கூமாப்பட்டி வீடியோ பார்க்காதவங்க வீடியோ ஜீவராகம் யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், அது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐயில் தான் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். ஒண்டிவில்லு அப்படிங்கிற பாடல், ஜல்ஜல் கால் குலச நண்பா, அதாவது டிஆர் வைப் நண்பா சாங்குன்னு இருக்கும். எல்லா சாங்கும் நம்மளுடைய கம்போசிங்கில் வந்தது தான். எல்லாத்தையும் பாருங்கள். இன்னும் நிறைய பாடல்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. இவ்வளோ தூரம் எங்களை வந்து வளர்த்துவிட்ட ரசிகர் மக்கள் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.